வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக சூப்பரான கேசர் பிஸ்தா அண்ட் மலாய் குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ஒரு 4 to 5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேசர் பிஸ்தா குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 30 to 50 கிராம் அளவு நறுக்கிய பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் அடுத்து ஒரு 30 to 35 நிமிடம் நல்லா கொதிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க 1.5 லிட்டர் பால் 800 ml ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மலாய் குல்ஃபியும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேறு ஒரு பேனில் 1.5 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பாலும் அடுத்து 30 to 35 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பால் நல்லா திக்காகி அதில் ஏடு ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம குல்ஃபி நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பாலும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் மலாய் குல்ஃபிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 250 ml அளவு கண்டென்ஸ் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம கேசர் பிஸ்தா குல்ஃபியில் 250 ml அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க்கும் நம்ம பாலும் ஒன்றோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ரெண்டுடைய சூடும் முழுமையாக குறையிட்டோம். அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு குல்ஃபி மோல்டில் போர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாலுடைய சூடு முழுமையாக குறைஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே அலுமினியம் குல்ஃபி மோல்டு வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் மோல்டே வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் அல்லது தண்ணி குடிக்கிற கிளாஸில் கூட இதை ஊற்றி வச்சு செட் ஆனதன் பிறகு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணி அந்த கிளாஸில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பால் எடுத்து இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து இந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மோல்ட்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். நம்ம எல்லா குல்ஃபி மோல்டையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இது நடுவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அடுத்து 3 to 4 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குல்ஃபி நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை நார்மல் வாட்டரில் ஒரு 20 to 30 seconds டிப் பண்ணி எடுத்து குல்ஃபி மோல்டில் இருந்து குல்ஃபியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எல்லா குல்ஃபியும் மோல்டில் இருந்து எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான சுலபமான கேசர் பிஸ்தா அண்ட் மலாய் குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.